கருணாயருக்கு வந்து நான் கண்டிப்பா ஒரு ரன் குடுக்கணும். ஒரு 1 ஆர் 2 மேட்சஸோட நிறுத்தக்கூடாதுன்னு ரொம்ப ஆணித்தரமா பேசின ஆள்ல நானும் ஒருத்தன். 0, 21, 30, 40, 16 இதான் அவரோட ஸ்கோர். மனப்பாடமா வச்சிருக்கீங்களே இத. அப்படிங்கிறது அவ்வளோதான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 30 அண்ட் 40லாம் இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப நல்ல இன்னிங்ஸ். அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே கண்ணுக்கு ஒத்திக்கிற மாரி இருந்தது இன்னிங்ஸும். பர்ட்டிகுலர்லி போன செகண்ட் டெஸ்ட்ல வந்து ஒரு வித்தின் 15, 20 மினிட்ஸ் கேஎல் அவுட் ஆயிட்டு போன உடனே, ஜெய்ஷ்வாலோட ஒரு 80 ரன் பார்ட்னர்ஷிப் 1 டவுன் வந்துட்டு, நாயர் ஆடுனது. எக்ஸலன்ட் இன்னிங்ஸ். அது வந்து அவ்வளோ ரொம்ப குரூஷியல் 80 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அது. ஒருவேளை இன்னைக்கு விழுந்தா மாரி, இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல அவுட் ஆன மாரி, அன்னைக்கு அவுட் ஆயிருந்தாருன்னா, மடை திறந்த வெள்ளம் தான். அதுவும் ஒரு 45 ஆல் அவுட், 47 ஆல் அவுட்ன்னு ஆஸ்திரேலியாவெல்லாம் இவங்க ரிப்பீட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அவர் குடுத்த அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணி குடுத்தது வந்து, கில் வந்து ஒரு ருத்ர தாண்டவம் ஆடுனாரு அதுக்கப்புறம். செகண்ட் டெஸ்ட்ல சொல்றேன் நான். ஸோ அந்த மாரி ஒரு எவ்ரி மேட்ச் இந்த மாரி 2, 3 இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட் ஸ்டார்ட் குடுத்துட்டு, அத கன்வெர்ட் பண்ணும்போது அவுட் ஆயிட்டு போறாரு. நல்ல ஒரு தலைவார இலை போட்டு ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு, லெஃப்ட்ல இருந்து ரைட்ல இருக்கிற ஐட்டம் எல்லாம் பரிமாறி வச்சுட்டீங்க. ஆஹா! செட்டில் ஆயிட்டோம்டா. கை வைக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு இலைய இழுத்து போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி 30 ரன் பியூட்டிஃபுல்லா இனிமே பார்க்கலாம்பா அவரோட இன்னிங்ஸ. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவுட் ஆயிட்டு போறாரு. ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக்கா இருந்தது. ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ஆனா இதுக்கு மேல அவருக்கு சான்ஸ் குடுப்பாங்களாங்கிறது எனக்கு டவுட்டா தான் இருக்கு.